ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीप्रपदकमलं श्रीगुरोन् वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नमो विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते जय पताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निदाय कृतप्रदायिने गौरगत दामदाय नगर ग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचात्य देशधारिणे। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, நான் நன்றி சொல்லிக்கிறேன் மாதாஜி உங்களுக்கு எல்லாம். ஹரே கிருஷ்ணா. என்ன சொன்னீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பதம் 26. 26. ஓகே மா. அத்தியாயம் 7 பதம் 27ங்களா? 27ங்களா மாதாஜி? 26 தான் மாதாஜி. 26. பூமேன சூரே தர வரூத விமர்த்திதாயாக क्लेश व्ययाय कलायचित कृष्णकेशः जात करिष्यति जाननो बलस्य मार्ग कर्माणि चात्म महिमो पणि पन्तनानि। हरे कृष्णा. படிக்கிறீங்க யாரு படிக்கிறீங்க? படிங்க மாதாஜி. அடுத்த நான் படிக்கிறேன். சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நாத்திகர்களான அரசர்களின் போர் பலத்தால் உலகம் அதிக சுமையேற்றப்படும் பொழுது உலகின் துன்பத்தை குறைப்பதற்காக பகவான் தமது விரிவங்கத்துடனும் அவதரிக்கிறார். இப்படி அவதரிக்கும் பகவான் கருமையான அழகிய கேசத்துடன் கூடிய தமது சுய உருவில் வருகிறார். மேலும் அவரது உன்னதமான பெருமைகளை பரப்புவதற்காக அவர் அசாதாரணமான முறையில் செயல்படுகிறார். அவர் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் என்பதை ஒருவராலும் மதிப்பிட முடியாது. பொருளுரை. இப்பதம் பிரத்தியோகமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவரது உடனடியான விரிவங்கமாகிய அம்சம் பகவான் ஸ்ரீ பலதேவர் ஆகியோரின் தோற்றத்தை விவரிக்கிறது. இவர்கள் இருவருமே ஒரே பரமபுருஷ பகவானே ஆவர். பகவான் தம்மை எண்ணிலடங்காத உருவங்களாகவும் சக்திகளாகவும் விரிவடை செய்கிறார். இவை அனைத்தும் மொத்தமாக சேர்ந்து ஒரு பரபிரம்மம் எனப்படுகிறது. பகவானின் இத்தகைய விரிவுகள் இரு பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று சுய விரிவங்கம், மற்றது சமற்ற விரிவங்கம். சுய விரிவங்கங்கள் விஷ்ணு தத்துவங்கள் என்றும் சமமற்ற விரிவங்கங்கள் ஜீவ தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் சுய விரிவங்கமாக இருப்பவர் ஸ்ரீ பலதேவர் ஆவார். கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களுடைய முன்னேற்றமடைந்த வயதில் அழகிய கருமையான கேசத்தை கொண்டிருந்தனர் என்று விஷ்ணு புராணத்திலும் மகாபாரதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுபலஷ்ய மார்க்க அல்லது இன்னும் விஞ்ஞான பூர்வமான வேத மொழிகளில் அவர் அவான் மானாஷா கோஷராக என்று அழைக்கப்படுகிறார். அதாவது பொதுமக்களின் எல்லைக்குட்பட்ட புலனறிவால் ஒருபோதும் காணப்படவோ அல்லது உணரப்படவோ முடியாதவர் என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதையில் 7.25 நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிர்த்த என்று பகவானால் கூறப்பட்டுள்ளது. அதாவது அனைவருக்கும் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாத உரிமை பகவானுக்கு உண்டு. உண்மையான பக்தர்களால் மட்டுமே அவரது பிரத்யோகமான லட்சணங்களை அறிய முடியும்.
இத்தகைய பற்பல லட்சணங்களில் ஒன்று இங்கு இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பகவான் எப்பொழுதும் அழகிய கருமையான கேசத்துடன் தோற்றமளிப்பவர் ஸ்ரீதகிருஷ்ண கேசக என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலதேவரும் இத்தகைய கருமை நிற கேசத்தை கொண்டிருந்ததால் அவர்களின் முன்னேற்றம் அடைந்த வயதிலும் 16 வயதே நிரம்பி இளம் வாலிபர்களாகவே அவர்கள் தோற்றமளித்தனர். இதுவே முழு முதற் கடவுளின் பிரத்யோகமான லட்சணமாகும். எல்லா ஜீவராசிகளுக்கு இடையிலும் அவர் புராண புருஷர் என்றும், அவர் எப்பொழுதும் புத்திலமை வாய்ந்த ஒரு சிறுவனைப் போலவே காட்சியளிக்கிறார் என்றும் பிரம்ம சம்ஹிதை குறிப்பிடுகிறது. அதுவே ஆன்மீக உடலுக்குரிய சிறப்பு அம்சமாகும். ஜட உடல் பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகியவற்றால் அடையாளம் காணப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உடலிடம் இத்தகைய அறிகுறிகள் சிறிதும் இல்லை. வைகுண்ட லோகங்களில் நித்தியமான வாழ்வுடனும் ஆனந்தத்துடனும் வாழும் ஜீவராசிகள் முதுமையின் எவ்வித அறிகுறியாலும் பாதிக்கப்படாத ஆன்மீக உடலை பெற்றுள்ளனர். யம தூதர்களின் பிடியிலிருந்து அஜாமிலனை விடுவிப்பதற்காக வந்த விஷ்ணு தூதர்கள் இளம் வாலிபர்களைப் போல் காணப்பட்டனர் என்று பாகவதத்தில் 6ஆம் காண்டம் விவரிக்கப்பட்டுள்ளது. இது இப்பதத்தின் வர்ணனைகளை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் உள்ள பகவான் மற்றும் பிற வாசிகள் ஆகியோரின் ஆன்மீக உடல்கள் இவ்வுலகைச் சேர்ந்த ஜட உடல்களிலிருந்து முற்றிலும் வேறானவை என்பது ஆராய்ந்து அறியப்பட்டுள்ளது. எனவே அவ்வுலகிலிருந்து இவ்வுலகிற்கு பகவான் அவதரித்து வரும் பொழுது தமது அந்தரங்க சக்தியாலான ஆத்ம மாயா ஆன்மீக உடலுடன் பகிரங்கமான ஜனசக்தியின் பகிரங்க மாயா எவ்வித களங்கமும் இல்லாமல் வருகிறார். அருவ பிரம்மம் ஒரு ஜட உடலை ஏற்று இந்த ஜட உலகில் தோன்றுகிறார் என்ற நிரூபிக்கப்படாத வாக்கு மூலம் மிகவும் அசட்டுத்தனமாகும். எனவே பகவான் இங்கு வரும் பொழுது அவருக்கு இருப்பது ஆன்மீக உடலாகும். அருவமான பிரம்ம ஜோதியானது பகவானுடைய உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசம் மட்டுமே ஆகும். மேலும் பகவானுடைய உடலுக்கும் பிரம்ம ஜோதி என்று அழைக்கப்படும் பகவானின் அருவமான கதிருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்பொழுது சர்வ வல்லமை படைத்தவரான பகவான் ஏன் யோக்கியமற்ற அரச பரம்பரையினால் உண்டாக்கப்பட்ட உலக சுமையை குறைப்பதற்காக இங்கு வருகிறார் என்பதே கேள்வியாகும். இத்தகைய நோக்கங்களுக்காக பகவான் சொந்தமாக இங்கு வரவேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஆனால் பகவானின் புகழை பாடுவதன் மூலமாக வாழ்வை அனுபவிக்க விரும்பும் அவரது தூய பக்தர்களை ஊக்குவிப்பதற்காக அவர் கீழிறங்கி வந்து தமது உன்னதமான செயல்களை வெளிப்படுத்துகிறார். பகவானின் சிறந்த பக்தர்களான மகாத்மாக்கள் பகவானின் லீலைகளை பாடுவதில் ஆனந்தம் அடைகின்றனர். பகவத்கீதை 9.13-14 குறிப்பிடுகிறது. பகவானையும் அவரது உன்னதமான லீலைகளையும் நோக்கி நம் கவனத்தை திருப்புவதற்காகவே வேத இலக்கியங்கள் உள்ளன. இவ்வாறாக உலகாயுதமான மக்களுடன் பகவான் மேற்கொள்ளும் லீலைகள் அவரது தூய பக்தர்களால் விவாதிக்கப்படுவதற்குரிய விஷயங்களை உண்டாக்குகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க பகவான் என்றுமே நவ யவனம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க தான் சொன்னீங்க அடுத்தது 5 படிச்சுட்டு படிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன மாதாஜி. இல்ல நாம இப்படியே போயிடலாம், கொஞ்சம் அது செட் ஆகும் மாதாஜி. சரி சரி, இது நல்லாதாங்க இருக்குது, நல்லா சொல்றது. அதான் கேக்குறவங்க கேட்கத்தான் செய்வாங்க, இல்லைன்னா அவங்க ரொம்ப டைம் எடுக்குதும்பாங்க. சரி, கேக்குறவங்க இனிமே இருக்கிறவங்க கேட்கட்டும். ஓகே. இப்போ பகவான் என்றுமே நவ யவனம் அவருக்கு 16 வயது இளமையானவராகவே என்றும் இருப்பார். இது பிரம்ம சம்ஹிதில பிரம்மா கூட உறுதிப்படுத்துறார். அத்வைதம் அச்சிதம் அநாதி மனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யவனம் வேதே சுதுர்லப மதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு. இப்ப பகவானுக்கு நம்மை போன்ற வயோதிகம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே நம்ம பகவான் கிருஷ்ணரோட போட்டோ பார்த்திருப்போம். என்னைக்காவது தாடி வச்சு பிரம்மா போட்டோவை நம்ம பாக்குறப்ப அவருக்கு தாடி ஒயிட் தாடி எல்லாம் இருக்கும். ஆனா பகவானுக்கு எங்கேயாவது நம்ம அந்த மாதிரி கிருஷ்ணர் போட்டோவை பார்த்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. அப்ப பகவானுக்கு பலவிதமான சக்திகள் இருக்கு. அதுலதான் அவர் அந்தரங்க சக்தியின் மூலமா சுய விரிவங்கம் பண்றார். அப்புறம் இன்னொரு சக்தி சமமற்ற விரிவங்கம். சமமற்ற அப்படின்னா நாமளும் பகவானும் ஈக்குவல் கிடையாது, சமமற்ற. அதுதான் ஜீவ தத்துவம். ஒண்ணு விஷ்ணு தத்துவம், இன்னொன்னு ஜீவ தத்துவம். விஷ்ணு தத்துவத்துல அவரது அந்தரங்க சக்திகள் அவரை போலவே
ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர். ஆனா அவர்கிட்ட இருந்து வர்ற அனிருத்தர், வாசுதேவர், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர் போன்றவர்கள் எல்லாமே அவரை போலவே எல்லளவும் சக்தியில குறையாதவங்க. ஆனா எல்லா சக்தியும் அவங்க ஒரே நேரத்துல வெளிப்படுத்துவது இல்லை. எந்தெந்த அசுரர்களை அழிக்கவோ இல்ல லீலைகள் பண்ண வராரோ அதை மட்டும் அவர் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவார். ஆனா பகவான் கிருஷ்ணர் 64 குணங்களையும் கிருஷ்ணாவதாரத்துல அவர் வெளிப்படுத்துகின்றார். அதனாலதான் சில சமயம் அசுரர்களை அழிக்கிறார், சில சமயம் கோபப்படுறார், சில சமயம் குறும்புத்தனமா விளையாட்டு பண்றார், சில சமயம் காதல் பண்றார், சில சமயம் இப்படி எல்லையற்ற லீலைகளை அவர் 64 குணங்களையும் அங்க வெளிப்படுத்துறார். அப்ப பகவான் நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம்னு சொல்றார் 7.25 பகவத்கீதையில. என்னுடைய யோகமாய சக்தியினால் நான் என்னை மறைத்துக் கொள்கிறேன். இப்ப பகவான் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவது இல்லை. யாருக்கு? முக்கியமா மூடர்களுக்கு. மூடர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவர் சாதாரண மனிதர் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்துறது இல்ல பகவான் தன்னை பற்றிய ரகசியத்தை. யார் தன்னை சரணடைகிறார்களோ அவங்களுக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். அப்படி பகவானும் பலதேவரும் இந்த கருமை நிற கேசத்தை கொண்டிருந்ததால் அவர்கள் முன்னேற்றமடைந்த வயதிலும் 16 வயது நிரப்பிய பாலகர்களாகவே தோற்றமளிக்கிறார்கள். வயோதிகம் அப்படின்னா முதல்ல என்ன சைன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, முடி நரை உழுகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உடலுக்குள்ள உபாதைகள் தொடங்கும். நம்மளுக்கு வயோதிகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தோம்னா கேசம், நம்மளோட தலைமுடி ஒயிட் மாற ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம்னா டை எல்லாம் போட்டு அது சரி பண்ணி இளமையானவர்களா தோற்றம் பண்ணிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் சரி பண்ணி எது பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் பண்ணி 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 தங்களை இளமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியறது இல்ல. ஒரு நடிகை அப்படித்தான் பண்ணினாங்க, கடைசியில இறந்தும் போயிட்டாங்க அந்த சர்ஜரினால. ஒரு பெரிய டான்சர் ஒருத்தர், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இங்கிலீஷ் டான்சர் ஒருத்தர் அப்படித்தான் பண்ணாரு. ஃபுல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி. மைக்கேல் ஜாக்சன். அப்போ ஃபுல்லா சர்ஜரி பண்ணார். ஆனா அதனாலேயே இறந்துட்டார். அவருக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, டாக்டர்ஸ் எல்லாம் கூடவே இருப்பாங்க. அவருக்கு என்னன்னாலும் உடனே ட்ரீட்மெண்ட் தர தயாரா இருப்பாங்க. அவ்வளவு சர்ஜரி பண்ணாரு உடம்புல. இது பைத்தியகாரத்தனம். ஏன்னா நாம இளமையா இருக்க முடியாது இந்த உலகத்துல. உடல் எடுத்தவர்கள் சின்னதுல இருந்தே பாத்தீங்கன்னா நோய் இருக்கும், அதுல முதுமை இருக்கும், அதுல பல ப்ராப்ளங்கள் இருந்துட்டே இருக்கும். அப்ப உடல் எடுத்தது யாருடைய தப்பு? நம்மளுக்கு கடவுள் வேணும்னே கொடுத்தாரா? கிடையாது. நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில பல உடல்களை எடுக்கின்றோம். ரொம்ப தூங்கணும்னா கரடியோட உடம்பு, ரொம்ப சாப்பிடணும்னா யானையோட உடம்பு. அப்ப பகவான்கிட்ட பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்னா ஒரு மனித உடம்பு. அப்ப அந்த மனித உடம்பை தவறாக பயன்படுத்துபவர்கள் இங்க ரொம்ப ஜாஸ்தி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, சுதுர்லபம் மானுஷ ஜென்மம். ஆனா இந்த மனித வடிவத்தை எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா, உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, பாதுகாப்பது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதற்காக பயன்படுத்துபவன் கண்டிப்பா ஆத்மாவை கொள்பவன். ஆத்மஹா அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்படுது. அப்ப அஜாமிலன் ஸ்டோரி பாகவதத்துல 6வது கேண்டோ அஜாமிலன் ஸ்டோரியில பார்த்தா அதுல கூட யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் அஜாமிலனோட ஆத்மாவை கவர்ந்து போறதுக்காக வர்றாங்க. அப்ப அந்த யமதூதர்கள் ரொம்ப கோரமா இருப்பாங்க. ஆனா விஷ்ணு தூதர்கள் பார்த்தா விஷ்ணுவோட அம்சத்தோடயே இருப்பாங்க, 16 வயது இளைஞர்கள் போல. இப்போ பகவான் மட்டும் அங்க ஆன்மீக லோகத்துல இளமையா இருக்க மாட்டார். அந்த நித்திய சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற தவறிழைக்காத ஆத்மாக்கள், அவங்க எல்லாருமே பகவானை போன்ற அழகிய உருவத்தை கொண்டிருப்பார்கள். சாரூபிய முக்தி எல்லாருக்குமே கிடைக்கும். இப்ப பகிரங்கமான ஜடசக்தியின் எவ்வித களங்கமும் இல்லாமல் தான் பகவான் வர்றாரு. தன்னோட ஆத்ம மாயா,
ஆன்மீக உடலுடன் அந்தரங்க சக்தியில உடல் எடுத்து அவர் வருகிறார். அவர் வந்து நம்மை போன்ற உடல் கிடையவே கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் குழம்புறாங்க, பகவானா யாரு, ஏன் மனுஷனா வர்றாரு, மனுஷனா வர்றதில்ல. அவர் மனித உடல் எடுத்திருந்த மனித உடல் போல தோற்றமளித்தாலும் அவரது உடல் என்றும் திவ்யமானது. அப்போ அவருடைய பிரம்ம ஜோதி, அருவ பிரம்ம ஜோதி ரொம்ப பிரகாசமானது. அந்த பிரகாசத்துல இருந்துதான் எல்லா ஆன்மீக உலகங்களும் வெளிச்சம் அடையுது. அப்ப அந்த அம்சம்தான் சூரியன். அவர்கிட்ட இருந்து வர்ற பிரம்ம ஜோதியோட ஒரு சிறு பொறிதான் சூரியன். ஏன்னா வேதங்கள் பகவானுடைய ஒரு கண்ணாக சூரியனை வர்ணிக்கின்றது. இப்ப பகவான் எவ்வளவு பெரிய உருவம், சூரியன் இங்கிருந்து பார்த்தாலே நம்மளுக்கு தகிக்குது. அப்ப கிட்ட போக போக நாம சூரியன் முன்னாடி நிக்கவே முடியாது, ஏன்னா எரிஞ்சு போயிருவோம். பெரிய பெரிய விண்கலன்கள் எவ்வளவோ பாதுகாப்போட பிளாஸ்டிக் கோட்டெல்லாம் போட்டு அதை போட்டு இதை போட்டு எரிய முடியாதபடி நிறைய கெமிக்கலை போட்டு அனுப்புறாங்க. ஆனா அதே எரிஞ்சு போகுது. ஏன்னா மேல போக போக வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும் சூரிய கதிர்கள் படும்போது. அப்படியே விண்கலம் வெடிச்சு போயிரும். எவ்வளவோ விண்கலன்கள் சயின்டிஸ்ட் அனுப்பி அனுப்பி பாக்குறாங்க, அது வெடிச்சு போகுது, செயலிழந்து போகுது. அப்ப பகவானுடைய லோகங்கள் யாரும் ஒரு தகுதியே இல்லாம வேற லோகத்துக்கு போகவே முடியாது. இப்ப நாரதர் வந்து சர்வலோக சஞ்சாரி அப்படின்னா அவருக்கு அந்த உடல் இருக்கு, ஆன்மீக உடல் இருக்கு. அதனால எல்லா லோகத்துக்கும் அவரால் சஞ்சரிக்க முடியுது. ஆனா மனிதர்கள், சிற்றறிவு கொண்ட ஒரு சிறு உடல் கொண்ட மனிதர்கள், பௌதீக உடல், ஜட உடல் கொண்ட மனிதர்கள் வேற லோகத்துக்கு போகணும்னா அதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு லோகத்துக்கும் போறதுக்கு ஒரு உடல் வேண்டும். அவங்கனாலதான் அங்க நுழைய முடியும். இப்போ பனி பிரதேசத்துல இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து ராஜஸ்தான்ல உட்கார வச்சீங்கன்னா ஒரு வாரத்துல பொட்டுன்னு போயிடும். இங்க இருக்கிற உலகத்திலேயே அப்படின்னா நீங்க வேற உலகத்துக்கு போகும்போது அங்க வேறு வேறு அமைப்புகள் இதே மாதிரி இருக்காது, இதே மாதிரி தோற்றம் இருக்காது, அமைப்புகளும் இருக்காது. இப்படி சர்வ வல்லமை படைத்த பகவான் ஏன் யோக்கியமற்ற அரச பரம்பரையில் உண்டாக்கப்பட்ட உலக சுமையை குறைப்பதற்கு வர்றார் அப்படின்னா அதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக தக்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமா ஏதிசோ அர்ஜுன. எனது செயல்களையும் தோற்றங்களையும் எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லைன்னு சொல்றார். வர்றார், அவதரிக்கிறார், அவர் பிறக்கிறது கிடையாது, தோன்றுகிறார், மறைகிறார். எதற்காக அவர் வரணுங்கிற அவசியம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவர் இங்கு வந்துதான் செயலாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவர் செயலாற்ற வேண்டியதும் இல்லை, அவர் செயல் புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்த இடத்துல நினைச்சா போரும், எல்லாம் நடக்கும். ஆனா ஏன் வர்றாருன்னா தன்னை பற்றிய மறந்த ஆத்மாக்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இங்க வந்து லீலைகள் புரிகின்றார். அதன் மூலமா அவர் லீலைகளை பேசுகின்ற பக்தர்கள் அவரது சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்ருட விருதாக. அப்ப எப்பவுமே அவரை பற்றிய கீர்த்தனைகளில் ஈடுபடுறாங்க, அவரது லீலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவரது புகழ், நாமம், ரூபம் இதையெல்லாம் பேசும்போது அவர்கள் சுத்தம் அடைகிறார்கள். அவர்களது உணர்வு சுத்தம் அடையும் போது மீண்டும் பகவானை நோக்கி பேக் டு காடட் மறுபடியும் அங்க போய் சேர்றாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது. நாரதிய புராணத்துல, பிரம்மன் ஆரதிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் களவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. ஏன் 3 முறை சொல்றாங்க? இது ஒன்றுதான் வழி, இது ஒன்றுதான் வழி, இது ஒன்றுதான் வழி. பகவானை பற்றி நினைக்காத ஜீவராசிகளுக்கு இங்கிருந்து தப்பி போறக்குரிய வழியே, கேட்வேயே தெரியாது. பல கோடி ஜென்மங்கள் ஆயிடுச்சு நாம இங்க பிரயாணம் வந்து. இப்ப ஒருத்தர் காசி யாத்திரை போறாங்க அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் போய் அங்கேயே மடிச்சிருவாங்க. எங்கேயாவது பிரயாணம் போறோம்னு வச்சுக்கோங்க, திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தாதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். போகும்போது எவ்வளவோ பிரச்சனைகள். ஒரு இடத்துல உணவு கிடைக்கல, ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கல, ஒரு இடத்துல சரியா ரூம் கிடைக்கல, சாப்பிட முடியல, கொசு தொல்லை, பூச்சிகள் தொல்லை, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வீட்டுக்கு வந்து நிம்மதியா படுப்போம். நம்ம வீடு வந்து சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது போல நாம ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்து கோடிக்கணக்கான ஜென்மங்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ குறைகள் இங்க இருக்கு பௌதிக உலகத்துல.
ஆனா எங்க போகணும்னு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு வழிகாட்டுவதற்காக பகவான் அவதாரமாக எடுத்து கீழிறங்கி வருகின்றார். உன்னோட கேட்வே இங்கதான் இருக்கு, வா, நான் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன், இதுல நீ எஸ்கேப் ஆகு. நீ பல ஜென்மம் ஆச்சு என்னை மறந்து, நான் என்னைய வந்து உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு அப்பாவை மறந்து பையன் வெளியில போயிட்டான், அப்பாவை புறக்கணிச்சிட்டு. அப்புறம் நாளாக நாளாக அப்பாவை மறந்துடுறான். ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறான். தானே தொழில் பண்றான், நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க, மனைவி சரியில்லை, குழந்தைய பராமரிக்க முடியல, இப்படி எத்தனையோ கஷ்டம். அப்பதான் நினைச்சு பாக்குறான், ஐயோ நாம எவ்வளவு சுகமா இருந்தோம் அப்பா கிட்ட, அப்பாட்ட திரும்பி போனா நம்மளுக்கு மீண்டும் அந்த சுகம் கிடைக்குமேன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ அப்பா வந்து அந்த இடைப்பட்ட நேரத்துல அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார். தன் மகன் பிரிஞ்சு போனதை எண்ணி அப்பா என்ன பண்றார், தான் நேரா போனா பையனுக்கு பிடிக்காது. ஏன்னா என்னை விட்டுட்டு அவன் திரும்பி பார்க்காம போனானே, என் மேல கோவம். அதனால வேற யாரையாவது வச்சு என் பையன் எப்படி இருக்கான் கண்காணிப்பார். இந்தாங்க அவனுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுங்க, பொருளை கொடுங்க, என் பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அவனுக்கு அது தெரியாது. அது போல நாமெல்லாம் பகவானை மறந்து, நம் தந்தையை மறந்து இங்க வந்துட்டோம். ஆனா யார் மூலமாவது, தேவர்கள் மூலமா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இருக்கார். அதையெல்லாம் எடுத்து நாம அனுபவிக்கிறோம். ஆனா யார் மூலமாக வந்தது அப்படின்னு மறந்துட்டோம். இப்ப நான் அனுபவிக்கின்ற இந்த உடல், இந்த இடம், பொருள், இந்த சூழ்நிலை, ஏன் எல்லாமே பகவான்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா இடையில புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க தேவர்கள். அதை புரிஞ்சுக்காம இவங்கதான் எனக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நினைச்சேன்னா நான் முட்டாள். ஏன்னா பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல பணம் எடுக்கிறோம், அந்த பணம் வந்து இந்த ஆபீசர் தான் எனக்கு தர்றாரு, அதனால அவர் காலில் விழுந்து கும்பிடணும்னு யாருக்காவது தோணுமா? ஏன்னா கஜானால நீங்க போட்டு வச்சிருக்கீங்க, உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவர் எடுத்து தர்றாரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி எல்லாம் நீங்க செலுத்த வேண்டியதில்லை, அவர் கடமையை மட்டும் செய்யறாரு. அது போல தேவர்கள் பகவான்கிட்ட இருந்து வாங்கி நம்மளுக்கு தர்றாங்க. அதனால இடைப்பட்ட அவங்க கிட்ட நாம ரொம்ப அவங்கதான் ஆதின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஆதி மூலம் பகவான் கிருஷ்ணர். அடுத்தது பதம் 27. தேகேன ஜீவ ஹரணம் யத் உலோகிகாயஸ் த்ரைமாசிகஸ்ய சபதா சகடோ அபவருத்த ரிங்கதாத்ர கதேன த்வி ஸ்பிருசுர்வா உன்மூலனம் தூ இதரதார்ஜுனயோர் ந பாவ்யம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷர் என்பதில் ஐயமில்லை. இல்லையெனில் அவர் தமது தாயாரின் மடியில் 3 மாதங்களே நிரம்பியவராக இருந்த பொழுது தமது பாதத்தால் ஒரு வண்டியை கவிழ்ப்பதும், தவழ்ந்து செல்லும் குழந்தையாக இருக்கும் பொழுது ஆகாயத்தை தொடும் அளவிற்கு உயரமாக வளர்ந்திருந்த 2 அர்ஜுன மரங்களை வேருடன் பிடுங்கி எறிவதும் எப்படி சாத்தியமாகும்? பகவானை தவிர வேறெவராலும் இத்தகைய செயல்களை செய்வது சாத்தியமில்லை. பொருளுரை. மனக்கற்பனையாலோ அல்லது பெரும்பான்மையான வாக்காலோ கடவுளை ஒருவனால் உண்டாக்கிவிட முடியாது. இப்படி செய்வது புத்தியற்ற மக்களின் ஒரு பழக்கமாகிவிட்டது. பகவான் எப்பொழுதும் பகவானே, சாதாரண ஒரு ஜீவராசி எப்பொழுதும் பகவானின் ஒரு பின்னப்பகுதியாகவே இருக்கிறார்கள். பகவான் இரண்டற்ற ஒருவர் ஆவார், ஆனால் சாதாரண ஜீவராசிகள் எண்ணற்ற பலராவர். இத்தகைய ஜீவராசிகள் அனைவரும் பகவானால் பராமரிக்கப்படுகின்றனர் என்பது வேத இலக்கியங்களின் தீர்ப்பாகும். கிருஷ்ணர் அவரது தாயின் மடியின் மீது இருந்த பொழுது அரக்கி பூதனை அங்கு தோன்றி குழந்தையை தன் மடி மீது வைத்து பாலூட்டப் போவதாக யசோதையிடம் வேண்டினாள். தாய் யசோதை அதற்கு சம்மதித்து மரியாதைக்குரிய ஒரு பெண்ணின் வேடத்தில் இருந்த பூதனையின் மடிக்கு குழந்தையை மாற்றினாள். பூதனை தனது முளைக்காம்பின் மீது விஷத்தை தடவிக்கொண்டு குழந்தையை கொல்ல நினைத்தாள். ஆனால் பகவான் அவளது முளையை உறிஞ்சுவது போல் அவளுடைய உயிர்காற்றையும் சேர்த்து உறிஞ்சிவிட்டார். அதன் பின் 6 மைல்கள் நீளமுடையது என்று கூறப்படும் அந்த அரக்கியின் ராட்சச உடல் கீழே சாய்ந்தது. கிருஷ்ணரால் தம்மை 6 மைல்களை விட அதிக நீளமாக விரித்து கொள்ள முடியும். ஆனால் அந்த அரக்கியின் நீளத்துக்கு தம்மை விரிவடைய செய்து கொள்ளும் அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. அவருடைய வாமன அவதாரத்தில் தம்மை ஒரு குள்ள பிராமணராக காட்டிக்கொண்டார். ஆனால் பலி மகாராஜனால் அளிக்கப்பட்ட 3 அடி நிலத்தை அளந்து எடுத்துக்கொள்வதற்காக தமது காலடியை அவர் பிரபஞ்சத்தின் உச்சி வரை
லட்சக்கணக்கான மைல்கள் தூரம் விரிவடைய செய்தார். எனவே தமது உடலமைப்பை விரிவடைய செய்வதன் மூலமாக ஒரு அதிசயத்தை செய்வது என்பது கிருஷ்ணருக்கு அவ்வளவு கடினமானதல்ல. ஆனால் யசோதையிடம் உள்ள தமது ஆழமான தாய்ப்பாசத்தின் காரணமாக அவர் அதை செய்ய விரும்பவில்லை. தன் மடியின் மீதுள்ள கிருஷ்ணர் பூதனை அரக்கிக்கு ஈடாக தம்மை 6 மைல்கள் நீளமாக விரிவடைய செய்வதை யசோதா தேவி பார்த்திருந்தால் அவளது இயற்கையான தாய்ப்பாசம் புண்பட்டிருக்கும். ஏனெனில் தன் மகனான கிருஷ்ணர் உண்மையில் பரமபுருஷர் ஆவார் என்பதை அறிந்தவுடன் இயற்கையான தாய் என்ற முறையில் கிருஷ்ணரிடம் அவளுக்கு இருந்த தாய்ப்பாசத்தை யசோதமயி இழந்திருப்பாள். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பொறுத்தவரை அவர் தமது தாயின் மடியில் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அல்லது பிரபஞ்சத்தையே அளந்துவிட்ட வாமன தேவராக இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே பகவான் தான். கடுந்தவங்களை மேற்கொள்வதன் மூலம் பகவானாகலாம் என்று சிலர் நினைக்கின்றனர். ஆனால் இந்த முறையில் பகவானாக வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இல்லை. கடுந்தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்வதால் ஒருவன் பகவானோடு ஒன்றாகவோ அல்லது அவருக்கு சமமாகவோ ஆக முடியாது. ஆனால் பெரும்பான்மையான தெய்வீக குணங்களை அவன் அடைய பெறலாம். ஒரு ஜீவராசியால் அதிகமான தெய்வீக குணங்களை அடைய முடியும், ஆனால் அவனால் கடவுளாக முடியாது. ஆனால் கிருஷ்ணருக்கு எவ்வகையான தவத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர் தமது தாயின் மடியில் இருந்தாலும், வளர்ந்து கொண்டிருந்தாலும் அல்லது வளர்ச்சியின் எந்த பருவத்தில் இருந்தாலும் எப்பொழுதுமே அவர் பகவான் தான். எனவே 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர் சகடாசுரனை கொன்றார். இவன் யசோதா தேவியின் வீட்டில் உள்ள ஒரு வண்டிக்கு பின்னால் ஒளிந்திருந்தான். அப்பொழுது இங்குமங்குமாக தவிழ்ந்து தன் தாயாரின் வீட்டு கடமைகளில் கிருஷ்ணர் தொந்தரவு செய்ததால் தாய் அவரை ஒரு உரலோடு பிணைத்து கட்டினாள். ஆனால் விஷமத்தனமும் கொண்ட குழந்தை முற்றத்தில் மிகவும் உயரமாக வளர்ந்திருந்த 2 அர்ஜுன மரங்களை நோக்கி உரலை இழுத்து கொண்டே சென்றார். அந்த உரல் இவ்விரு மரங்களுக்கிடையில் சிக்கிக் கொண்டதால் அவை பயங்கரமான ஓசையுடன் கீழே சாய்ந்தன. யசோதா தேவி அச்சம்பவத்தை காண அங்கு வந்த பொழுது முற்றத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த குழந்தை கிருஷ்ணர் தான் அச்சேதத்தை ஏற்படுத்தினார் என்பதை அறியாமல் கிருஷ்ணர் தான் சேதத்தை ஏற்படுத்தினார் என்பதை அறியாமல் பகவானின் கருணையால் கீழே சாய்ந்த மரங்களில் இருந்து குழந்தை காப்பாற்றப்பட்டதாக எண்ணினாள். இதுவே பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்ற முறையாகும். யசோதா தேவி பகவானையே தனது குழந்தையாக பெற விரும்பினாள். அதற்கேற்றவாறு பகவானும் அவள் மடியில் ஒரு குழந்தையை போல் விளையாடினார். ஆனால் அதே சமயம் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் சர்வ வல்லமையுடைய பகவானின் பாகத்தையும் அவர் ஏற்றார். அத்தகைய லீலைகளை செய்து பகவான் அவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றினார். குபேரனின் 2 மகன்கள் நாரதரின் சாபத்தால் மரங்களாக பிறந்தனர். பிரம்மாண்டமான அர்ஜுன மரங்களை வீழ்த்தி குபேரனின் 2 மகன்களுக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்பதே பகவானின் நோக்கமாகும். அதே சமயத்தில் யசோதையின் வீட்டு முற்றத்தில் தவழ்ந்து விளையாடும் ஒரு குழந்தையைப் போலவும் இருந்தார். தமக்கு சொந்தமான வீட்டின் முற்றத்தில் இத்தகைய திருவிளையாடல்களை கண்டு யசோதா தேவி உன்னத இன்பமடைந்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் பிரபஞ்சத்தின் இறைவனாகவே விளங்குகிறார். பிரம்மாண்டமான ரூபத்தில் இருந்தாலும் அல்லது சிறிய ரூபத்தில் இருந்தாலும் அகிலலோக நாயகனைப் போலவே அவரால் செயலாற்ற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்ம தாமோதர அஷ்டகம் கிருஷ்ண துவைபாயன வியாசர் பாடிய அந்த பாடல்ல தாமோதர அஷ்டத்துல நம்ம 7வது ஸ்லோகம், அந்த 7வதுல இது பார்க்கலாம் நம்ம ஸ்டான்ஸா. குபேராத்மஜௌ பக்த தேஜ்வயத்வத் त्वया मोषितौ भक्ति वाचौ कृतौ च तदा प्रेम भक्तिं स्वकामे प्रयच्छ नामोक्षे ग्रहो मेस्ति தாமோதரேஹ அப்படின்னு. அப்போ அந்த தாமோதரர் என்ன பண்றாருன்னா, அந்த குபேரனுடைய 2 பசங்கள் மணிக்ரீவன் நலக்கூவரன், அவங்க 2 பேரும் ரொம்ப குபேரனோட பசங்கள் அப்படின்னா செல்வந்தர் குபேரன். அப்போ செல்வந்தருக்கு பிறந்த பசங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவத்தோட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தங்களிடம் செல்வம் இருக்கிறது அப்படிங்கிற ஆணவம், கேட்டதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த குபேரனோட பசங்க 2 பேருமே மணிக்ரீவன் நலக்கூவரன் ரொம்ப ஆணவத்தோட இருக்காங்க. அப்போ ஆடையே இல்லாம ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு அங்க இருக்கிற தேவலோக பெண்கள் கூட அவங்க ரொம்ப ஆனந்தமா விளையாடிட்டு இருக்காங்க. நாரதர் அந்த வழியா வான்வெளிய வர்றாரு.
அப்ப நாரதரை பார்த்து ஆடையே இல்லாம இருக்கிறவங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம மது போதையில் இருக்காங்க. ஆனா இந்த பெண்கள் எல்லாம் ஓடிடுறாங்க. அவர் முன்னாடி வெக்கப்பட்டுட்டு தங்கள் ஆடைகளை எடுத்து மறைச்சிட்டு ஓடிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் போதையில இருக்கிறதுனால, ஏன்னா நார்மலாவே பார்த்தா அகங்காரம், இந்த முக்குணங்கள் வந்து போதைதான் நம்மளுக்கு. ஆணவம், கண்மம் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை. அதுலயும் குடி போதைங்கிறது ரொம்பவே, தான் இருக்கிற இடத்தையும் குடிகாரம் மறந்துடுவான். நடு ரோட்ல நின்னுட்டு எல்லா பஸ்ஸையும் ஸ்டாப் பண்ணுவான், எல்லா லாரியும் நிறுத்துவான். தான் ஒரு கொசு, அவன் அந்த லாரி வந்து மேல ஏத்திட்டு போனா ஒன்னத்துக்கு ஆக மாட்டோம்னு சரி தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவ்வளவு ஒரு போதை. போதையில வந்து தன்னையே பெரிய அரசனா நினைச்சுக்குவான். என்னை விட்டா வேற யாரும் இல்ல, ஏய் நிறுத்துடா வண்டி அப்படின்னு அகங்காரத்துல ஆடிட்டு இருப்பான். அது போல இவங்க 2 பேரும் அந்த பெண்கள் கூட குளத்துல ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பெண்கள்லாம் ஓடிட்டாங்க. ஆனா இவங்க நாரதரை பார்த்து எந்த வணக்கமும் செலுத்தல. அப்ப நாரதர் வந்து அவங்களுக்கு சாபம் கொடுக்கிறார். நாம இதுல வந்து உங்களுக்கு கேள்வி எழலாம், ஒரு தூய பக்தர் வந்து யாரிடமும் கோபம் கொள்வதில்லை, அவர் வந்து சாபம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்ப்போம். சாபம் கொடுத்தா தன்னுடைய நல்ல வினைகள் எல்லாம் போயிரும், அது வந்து நம்மளுக்கு வேணா ஃபிட் ஆகும். ஆனா இந்த தூய மிக மிக தூய பக்தரான நாரதர் கொடுக்கும் சாபமும் அந்த ஆத்மாவுக்கு மேன்மை அளிக்க கூடியதே. ஏன்னா அவர் வந்து அப்ப கொடுக்கல, சாபம் கொடுக்கலைன்னா இவங்களோட நிலை இன்னும் கீழான நிலை ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஆத்மாக்களுக்கு புரியல நாம எதை நோக்கி போக வேண்டும், நம்மளோட வாழ்வின் லட்சியம் என்னன்னு தெரியல. அப்ப அந்த சாபம் கொடுத்ததுனாலதான் அவங்க தங்களுடைய தவறுகளை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப மீண்டும் வருத்தி நாரதர்கிட்ட சாப விமோசனம் கேக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் அவதாரத்தின் போது நீங்க 2 பேரும் வந்து அர்ஜுன மரங்களாக இருப்பீங்க பகவானோட வீட்டு குற்றத்துல. அப்ப அவர் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்து உங்களுக்கு விடுதலை அளிப்பார். அப்ப இவங்க பல ஜென்மங்கள் எடுத்து அந்த ஆத்ம விடுதலை கிடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நாரதரோட சாபத்தினால ஒரே ஜென்மத்துல அதை அவங்க நிறைவேற்றிடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து அடுத்த ஜென்மத்திலேயே இவங்களுக்கு பிராப்தம் கொடுத்துடுறாரு, வீடு பேரு அடையறதுக்கு. ஏன்னா நாம வேத பிரகாரம் பார்த்தாலும் கடைசியில இந்த முக்தி, வீடு பேரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மேல பக்தியை வளர்த்து பகவான் கூட அன்பு வளர்த்து நாம பக்தி செய்யணும். அப்ப இங்க வந்து பகவானோட லீலைகள் தான் விவரிக்கப்படுது. அப்ப பகவான் எப்படி பூதனை என்கின்ற அரைக்கி தனக்கு பால் கொடுக்க வந்த போது அவளோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குகை போன்று இருந்துதான். அவளுடைய வாய், கண்கள் எல்லாம் அவளுடைய உடல் வந்து மலை போல தோற்றம் அளித்ததாம். அவ்வளவு பெரிய உடல். அவளை உயிர் எடுக்கும் போது அப்படியே விழுகிறா, பல மைல் தூரம் அவள் உடம்பு விழுகுது. அந்த காலத்துல அசுரர்கள் எல்லாம் அந்த தோற்றத்துல தான் இருப்பாங்க. ஆனா பகவான் வந்து தன்னை அந்த அளவுக்கு உடம்ப பெருசு பண்ணிக்கல, ஒரு குழந்தையாகவே கொள்கிறார் பூதனைய. அதே மாதிரி சகடாசுரனையும் 3 மாத குழந்தைதான், அவர் கால்களாலேயே எட்டி உதைச்சு கொள்றார். எதனால அவர் பெரிய உருவம் எடுக்கல அப்படின்னா, யசோதை அன்னை அந்த பெரிய உருவத்தை பார்த்து பகவான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு இயற்கையான அந்த பாசம் வராது. இப்ப நீங்க உங்க வீட்டுல குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து பகவானுடைய தோற்றத்துல உங்களுக்கு காட்சி அளித்தா அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்க குழந்தைய பார்க்க மாட்டீங்க. அப்ப அந்த குழந்தைய தூக்கி சாமி ரூம்ல வச்சு மேடையில வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு பசிக்குதா இல்ல குளிக்கணுமா? பகவான் இயற்கையான அன்பை அனுபவிக்க விரும்பித்தான் அந்த வேஷத்தை ஏற்றுக்கிறார். பகவான் என்னைக்கு பகவானாவைத்தான் இருக்காரு. ஆனா அந்தரங்க சக்தியினால் தன்னை மறைத்துக் கொள்கிறார். யோகமாயா சமாவிருதக நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்த. தன்னை மறைச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து அவர் அந்த அன்பை அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உங்க வீட்டுல இருக்காரு மாறு வேஷம் போட்டுட்டு, ஒரு சாதாரண ஒரு நண்பனா உங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த வேஷம் களைஞ்சு பிரைம் மினிஸ்டர்னு தெரிஞ்சோன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இவ்வளவு நாள் பிரைம் மினிஸ்டர் தான் என் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாரா, அவனை வாடா போடான்னு எல்லாம் கூப்பிட்டுட்டேனே, ஐயோ நான் எவ்வளவு சீப்பா நடந்துகிட்டேன். அர்ஜுனன் அதை போலத்தான் கிருஷ்ணர் கிட்ட அவரது விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவர் உளர ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ கிருஷ்ணா, நீ இவ்வளவு சக்தி மிக்கவனா, நீதான் இந்த உலகத்தின் நாயகனா, நீதான் இத்தனையும் படைத்து காத்து அழிப்பவனா. ஆனா நான் உன்னோட கால் மேல காலை போட்டுட்டு படுத்து தூங்குனே,
உன்னை ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் சொன்னனே, ஆயர்பாடி சிறுவன்னு சொன்னனே, உன்னை எல்லாம் கேலி பண்ணுனே, கிண்டல் பண்ணுனே, உன்னை தோள் மேல கைய போட்டுட்டு நடந்தனே. ஆனா நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனா உன்கிட்ட நான் எவ்வளவு கேவலமா நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப கடவுள் தன்னை கடவுளாக காட்டிக்கொண்டால் அவரால் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனா பகவான் எல்லார்கிட்டையும் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த சாந்த ரசம், சக்கிய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய பாவம் இதுல எல்லாம் அவர் கோலோக பிருந்தாவனத்துல எப்பவுமே இந்த லீலைகள் நடந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. லீலைகள் என்னைக்குமே நான் ஸ்டாப். அது எத்தனை காலம்னால சொல்லவே முடியாது. பல யுகங்களாக, பல மில்லியன் வருடங்களாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பகவான் தன்னை எப்பவுமே ஆனந்தமான நிலையில, எப்பவுமே அவர் சத்து சித்த ஆனந்தம் அந்த நிலையில தான் தன்னை வச்சுக்கிறார். அவர் என்றும் இந்த பௌதிகத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனா அவரை மறந்து இந்த பௌதிக உலகை அனுபவிக்கிறதுக்காக, இந்த ஜட இயற்கையை அனுபவிக்கிறதுக்காக இந்த பௌதிக உலகையும் ஜட உடலையும் நம்மளுக்கு கொடுத்து இங்க அனுப்பியிருக்காரு. ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு நாம தான் ஆசைப்பட்டோம். துர்பாக்கியம், அதை மறந்துட்டோம். நம்ம பகவானையும் மறந்துட்டோம், அந்த எண்ணத்தையும் மறந்து இங்க இதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே மாயை. உண்மையான அந்த சத்தியம் எங்க இருக்கு அப்படின்னா ஆன்மீக லோகத்துலதான் இருக்கு. நாம அங்கெல்லாம் இருக்க வேண்டியவங்க தவறி போய் இங்க விழுந்துட்டோம். அப்ப இது எப்படி நம்மளுக்கு ரீகால் பண்ண முடியும், மறுபடியும் எப்படி ஞாபகம் பண்ண முடியும் அப்படின்னா பகவானுடைய லீலைகளை எப்பவும் கேட்டுட்டு இருக்கிறதுனால. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா வேத இலக்கியங்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப பகவான் புகழை பாடுவதன் மூலமாக வாழ்வை அனுபவிக்க விரும்பும் அவரது தூய பக்தர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவர் கீழே இறங்கி வர்றார். தனது உன்னத செயல்களை அவர் வெளிப்படுத்துறார். இப்ப பிரம்மாண்டமான இந்த அர்ஜுன மரங்களை எல்லாம் வீழ்த்தி குபேரனோட 2 மகன்களுக்கும் சாப விமோச்சனம் கொடுக்கிறார் அவரோட வீட்டு முற்றத்திலேயே. அப்ப இந்த லீலைகளை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். கார்த்திக் மந்த் வந்தது அப்படின்னா இந்த பாடல்களை எல்லாம் நாம பாடுறோம். அந்த பாடல்கள்ல நாம எப்படி பகவான் கருமையான முடியை கொண்டு மேலும் மேலும் அவங்க தன் அன்னையால் முத்தமிடப்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாம திரும்ப திரும்ப படிக்கிறோம். நிரந்தர வாழ்க்கை, அறிவு மற்றும் ஆனந்தம் உடைய கோகுலத்தில் பிரகாச அழகுடன் அவர் தாய் மோரை கடைந்து அதுல வெண்ணெயை உரியில வைக்கும் போது அந்த பானையை உடைச்சு அதை அந்த முழுமுதற் கடவுள் சாப்பிடுறாரு. அந்த குற்றத்திற்காக அவங்கள அந்த உரல்ல கட்டி போடுறாங்க. கட்டி போடுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கயிறு பத்தவே மாட்டேங்குது. ஆடு மேய்க்கிற அந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் தங்கள் இடுப்புல அத மாடுகளை கட்ட கயிறு எப்பவுமே வச்சிருப்பாங்க இடுப்புல. அந்த கயிறை எடுத்து அவங்க கட்டுறாங்க, ஒரு முழம் பத்தாம போயிருது. மறுபடி ஒரு கயிறை இணைத்து மறுபடி கட்டுறாங்க, ஒரு முழம் பத்தாம போயிருது. மறுபடியும் எடுத்து கட்டுறாங்க. இப்படியே அவங்க ரொம்ப சோர்வாயி அவங்க முகத்துல எல்லாம் வேர்வை எல்லாம் வளைச்சு டயர்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்து கிருஷ்ணர் ரொம்ப பரிதாபப்படுறாரு. இனி அன்னையை நாம சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அன்னையோட கயிற்றுக்கு கட்டுப்படுகிறார். பகவானே கட்டுப்பட்டா மட்டும்தான் அவரை கட்ட முடியும். அப்படி யசோதை அன்னையோட பக்தியில அன்புல மயங்கி பகவான் தன்னை அந்த கட்டுக்குள்ள சிக்க வைக்கிறார். இப்ப பகவானை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அன்பெனும் கயிற்றால் யசோதை அன்னை கட்டி போடுறாங்க. அப்ப பகவான் நிறைய பேரு நீ வா என் முன்னாடி, உன்னை நான் ஒரு கை பாக்குறேன். அசுரர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க கிருஷ்ணனை அழித்து விடலாம், யாராலையும் அழிக்க முடியாது. அப்ப யாரால கட்டி போட முடியும்? பக்தர்களால. ஏன்னா பக்தர்களுக்கு மட்டுமே அவர் அடிமை. அதனாலதான் அவர் பக்தியை கொடுக்கறது இல்ல அவ்வளவு சீக்கிரம். முக்தியை கொடுத்துருவார். முக்தி வேணுமா இந்தா, ஜட லாபம் வேணுமா இந்தா. ஆனா பக்தியை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார். ஏன்னா பகவான் பக்தர்களுக்கு அடிமை ஆயிடுவார். அதனால பக்தியை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறது இல்லை. அடுத்தது
பதம் 28. யத்வை விரஜே விரஜ பசுன் விஷதோ பீதான் பலாஸ்மஸ்த அஜீவயத் அனுகிரக திருஷ்டி விருஷ்டியா தத்கத் கத்தயே அதி விஷ வீரிய விலோல ஜிக்வம் இஸ்யத்தி உரகம் விஹரன் கிருதின்யாம். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மேலும் இடை சிறுவர்களும் அவர்களது மிருகங்களும் யமுனை நதியின் விஷம் தோய்ந்த நீரை பருகிய பொழுது தமது கருணை மிகுந்த பார்வையால் தமது பிள்ளை பிராயத்தில் பகவான் அவர்களை உயிர்ப்பித்தார். பிறகு யமுனா நதியின் நீரை தூய்மைப்படுத்துவதற்காக விளையாட்டாக அதற்குள் குதித்து விஷத்தை கக்கிக் கொண்டு அங்கு பதுங்கியிருந்த காளிய நாகத்தை அவர் தண்டித்தார். பரமபுருஷரை தவிர வேறு எவரால் இத்தகைய வீர பராக்கிரமங்களை செய்ய முடியும்? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து மிகப்பெரிய விஷம் பொருந்திய அந்த நாகம் காளிங்கனோட பிரார்த்தனைகளை நாம படிப்போம். இப்ப காளிங்கன் எவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்றாரு. அப்ப காளிங்கனுடைய மனைவிகள் பல பேர் இருப்பாங்க. அந்த ராஜநாகத்தோட மனைவிகள் அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த காளிங்கன் வந்து ரொம்ப ஆணவமா இருந்தாரு. ஆனா அவர் மேல உங்க கால் படுறதுக்கு அந்த காளிங்கன் என்ன தவம் பண்ணிருக்கணும். மனைவிகள் எல்லாம் சொல்றாங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அவ்வளவு உருக்கமா பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதையெல்லாம் நாம படிக்க போறோம். ஏன்னா பகவான் வந்து யாருக்கும் நேர்ல காட்சி தர்றதே பெருசு. அதுலயும் அவருடைய அங்கங்கள் அவங்க மேல படும்போது, இப்ப அசுரர்கள் எல்லாம் அவங்க அழிக்கிறாங்கன்னா அசுரர் முன்னாடி அவங்க பகவான் காட்சி தருகிறார். அந்த காட்சியை பாக்குறதுக்கே அசுரர்கள் வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்ப அவர் கையால மடியருக்கு அதை விட பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா பகவானது தோற்றம், அவரை ஸ்பரிசம், பக்தர்களோட ஸ்பரிசம் பட்டாலே நாம தூய்மை அடைஞ்சிடறோம். அப்ப பகவானை பத்தி கேட்கவா வேணும்? தூய பக்தர்கள் பார்த்தாலே அவங்க கண் பார்வையிலேயே நம்ம தூய்மை அடைஞ்சிருவோம். அப்படி பக்தர்களுக்கே அவ்வளவு பவர் இருக்கும்போது பகவானுக்கு எப்படி? அப்ப நினைச்சு பார்க்கணும். அப்ப இங்க வந்து இடைச்சிறுவர்கள், மிருகங்கள் எல்லாமே யமுனை நதியில போய் அங்க நீரை பருகுவாங்க. ஆனா அந்த காளிங்கன் நாகத்தினோட விஷத்தினால அந்த நீரே வந்து ரொம்ப பாய்சனஸ் ஆயிருது. அதுல இருக்கிற மீன், மற்ற உயிரினங்கள் எல்லாமே செத்து போகுது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பகவானை வேண்டி துதிக்கிறாங்க. அப்ப பகவான் வந்து அந்த நீருக்குள்ள பாஞ்சிடுறாரு. அந்த நீருக்குள்ள பாஞ்சு போனதை பார்த்து அங்க இருக்கிற சிறுவர்கள், ஆயர்குல சிறுவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ கிருஷ்ணா, உள்ள போயிட்டியேன்னு. அப்ப பலராமர் வந்து அவங்க அம்மா எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அப்ப பலராமருக்கு தெரியும் பகவான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது. அப்ப எல்லாரும் கிருஷ்ணாவை பாஞ்சு பிடிக்கிறதுக்கு அந்த யமுனைக்குள்ள போய் எல்லாரும் குதிக்க போறாங்க. அப்ப எல்லாரையும் தடுத்துடுறாரு பலராமர். வேண்டாம், கிருஷ்ணா கொண்டா ஆகாது, நீங்க போகாதீங்கன்னு. சிலரெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சிலர் அழுது புலம்பி துடிக்கிறாங்க. சிலரெல்லாம் அந்த நதியை நோக்கி ஓடுறாங்க. இப்படி பகவான் மேல அன்பு கொண்ட அந்த உறவினர்களும் தாய் யசோதா மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படி அன்பு கொண்டவங்க எல்லாருமே துடிக்கிறாங்க. பகவான் வந்து எங்க அந்த பாம்பினால கொத்தி மடிய போறாரோ அப்படின்னு நினைச்சு. ஏன்னா அங்க பகவான் தன்னை பகவான்றத வெளிப்படுத்தல. ஆனா அவர் அந்த காளிங்கனோட ஆணவத்தை அடக்கறக்காக அவருடைய தலையில ஏறி நடனமாடுறாரு பாருங்க. அந்த ஒவ்வொரு அடியும் வந்து அவனுக்கு பெரும் மலைகள் தன் மேல விழுந்தா எப்படி இருக்கும் அந்த அளவு வலி, வேதனை. காளிங்கன் பகவானை வந்து வளைச்சு அந்த பாம்பு உடல்ல வளைச்சு அவரை பிடிக்க பாக்குறான். ஆனா கிருஷ்ணர் எப்படியும் குதிச்சு வேற தலைகள்ல அவனுக்கு பல தலைகள், 1000 தலைகள். அந்த தலைகள் ஒவ்வொன்றிலையும் அவர் கால் படுறப்போ அவனுக்கு தீ மாதிரி அந்த ஆணவம் வந்து எரிஞ்சு போகுது. இப்ப கடைசியா வந்து அவன் தன்னை வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க சாதாரணமா இருக்க முடியாது, இது பகவான் அப்படின்ற உணர்வு அவனுக்கு வருது. அவனுடைய பாக்கியம், அவருடைய கால்கள் அவர் மேல பட்டதுனால அவர் எல்லாம் தூய்மை அடைகிறான். அவனுடைய எல்லா பாவங்களும் தூய்மை அடையுது.
அப்போ இங்க பாருங்க, பக்தர்கள் யார் ஒருவர் பகவானை சரணடைய வேண்டும் என்று மனதால் நினைக்கிறார்களோ அப்பொழுதே அவங்க வந்து பகவானால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். எப்படி என்னை நினைச்சிட்டு இல்ல, நான் உன்னை வந்து இனிமேல் உன்னை நான் வந்து நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்கு எப்பவும் நண்பனாக, சுக்ருதம் சர்வபூதானாம், எப்பவும் அவனோட நண்பனாக. நண்பன் அப்படிங்கிறவங்க யாரு? நம்மளுடைய நலம் விரும்பி நம்மளது நல்லதை மட்டுமே நினைப்பாங்க. இந்த உலகத்துல யாராலையும் நல்லதை நினைக்க முடியாது. ஒரு தாயால கூட அந்த அளவுக்கு நல்லதை நினைக்க முடியாது. பகவான் கிருஷ்ணன் நம்மளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் அனைத்துமாகவும் இருந்து, ஏன்னா ஒரு தாய் பிள்ளையை பெற்றவுடன் அந்த பிள்ளையை வளர்க்கிறப்பவும் இவன் நாளைக்கு நம்மள பாப்பான் அப்படிங்கிற ஒரு சுயநலம் அதுல இருக்கு. ஆனா பகவானுக்கு எந்த சுயநலம் இல்லை. ஏன்னா அவர் ஆத்மா ராமா, நம்ம கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அவருக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரு சின்ன அன்பு, அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப யார் ஒருவர் பகவானை நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவர் அண்டர்டேக் பண்ணி அவங்கள வந்து அண்டர்டேக் பண்ணிடுறாரு. நான் பாத்துக்கிறேன், கவலை விடு. ஆனா நம்மளுக்கு அப்பவும் ஜடத்துயரங்கள் இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாமே வெளிப்புறமா பார்த்து, வெளிப்புறமா செஞ்சு, வெளிப்புறமா அனுபவிச்சே பழக்கப்பட்ட நமக்கு உடலுக்கு வர்ற துன்பத்தை வந்து பெருசா நினைக்கவே கூடாது. ஏன்னா உடலுக்கு வெளிப்புற துன்பங்கள் வந்து மாயை, நாம் உடலே கிடையாது. அப்ப உடலுக்கு வர துன்பங்கள் எல்லாமே பகவான் கருணை கொடுத்துட்டான்னா போயிரும். அப்போ இந்த உடல் சுகமா வச்சுக்கலான்னு கற்பனை கோட்டையில யாரும் இருக்க கூடாது. உடலுக்கு வர்ற துன்பங்கள் அது வந்து அது மாயை. உடல்னு எடுத்தா துன்பப்படத்தான் வேணும். அப்ப பகவான் எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு கேக்குறீங்களா? பகவான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பிறவியில நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரம் கணக்க முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் கணக்க முடிச்சு நம்மளுக்கு அந்த உயர்ந்த பாதையை காட்டுகின்றார். ஆனானப்பட்ட ஞானிகள் கூட போக முடியாத பாதை. ஞானிகள், தவசிகள், யோகிகள், இப்படி எத்தனையோ பேர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்யறான். ஆனா ஒரு பக்தன் வந்து அந்த பாதையில மிக எளிதாக வேகமா முன்னேறிடுவான். ஏன்னா பகவான் கூட்டிட்டு போறார், கைய பிடிச்சு கூட்டிட்டு போறார். ஒரு பக்தன் வந்து பகவான் கிட்ட ரொம்ப பக்தி. அப்ப அவன் கனவுல பாக்குறான், அவன் போற பாதைக்கு பின்னாடி ஒரு பாதை எப்பவுமே தொடர்ந்து வருது. கடற்கரையில நடந்துட்டு இருக்கான், அதுக்கு பின்னாடி ஒரு பாதை. அப்ப பகவான் நம்மை தொடர்ந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்பாடா நிம்மதியா படுக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு கெட்ட காலம் வருது. அப்ப கெட்ட காலத்துல அவன் சொத்தெல்லாம் போயிருது. அவன உறவினர்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு அடிமேல அடி, பட்ட புண்ணிலேயே படும் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வேதனைக்குள்ளாகிறான். அப்போ அவன் கனவுல பாக்குறான், ஒரே ஒரு ஜோடி கால் தடம் மட்டும்தான் தெரியுது. அவனை தொடர்ந்து வந்து இன்னொரு ஜோடி கால் தடம் தெரியல. அப்ப பகவான்கிட்ட புகார் பண்றான், கிருஷ்ணா நீ எப்படி, நான் உன்னையே நினைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எனக்காக வாழ்றது கிடையாது, என்கிட்ட எந்த சுயநலமும் கிடையாது. ஆனா என்னை கஷ்டத்துல விட்டுட்டு போயிட்டியே, எப்பவுமே நீ என் கூட இருப்பியே அப்படின்னு சொல்றான். அப்ப பகவான் வந்து அவனுக்கு அடுத்த நாள் கனவுல வந்து காணிக்கிறாரு, நான் உன்னை தோல்ல தூக்கி வச்சுட்டு போறேன் பார். ஏன்னா என் பக்தன் கஷ்டப்படுறான்னு சொல்லி, ஏன்னா கெட்ட கெட்ட அந்த காலம் வரும்போது எல்லாருமே கஷ்டத்துக்குள்ளாகும். எப்படி பாகவத்துல படிக்கிறோம், நன்மைகள் வந்து சேரும் போது அது தானாக வரும், தீமைகள் வந்து சேரும் போது அது தானாக வரும். அதை யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நிறைய பேருக்கு ஓடி ஓடி புண்ணியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா போன ஜென்மத்துல நீ பண்ண புண்ணியம் தான் இப்ப அனுபவிக்கிற, இப்ப செய்யறத வந்து நாளைக்கு அனுபவிப்பேன் தவறுகளை. அது தெரியாம நான் இப்ப நல்லது செஞ்சேன்னா உடனே கிடைக்கும்னாலாம் அவங்க நினைப்பாங்க. உடனே அது கிடைக்காது. ஏன்னா இப்பதான் விதை போட்டிருக்க. அந்த விதை வந்து முளைச்சு செடியாகி அந்த செடிக்கு நீ பாதுகாப்பு கொடுத்து, அதுக்கு உரமெல்லாம் போட்டு, தண்ணி ஊத்தி, அதுக்கு வேலி போட்டு, அதுல வர்ற முளைக்கிற அந்த மற்ற தீய செடிகளை எல்லாம் பிடுங்கி களை எடுத்து, அப்புறம் அது மரமாகி, அது பூ பூத்து, காய் காய்த்து, பழமாகி, அதை அனுபவிக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும். ஒருத்தர் நல்லது செஞ்சா உடனே அதை அனுபவிச்சிட முடியாது. இதெல்லாம் கர்மகாண்ட பலன்கள். அப்போ அவன் சொல்றான், எனக்கு கஷ்டம் வந்த போது நீ ஓடி போயிட்டியே அப்படின்னு.
அப்ப பகவான் சொல்றார், நான் உன்னை முதுகுல ஏத்திட்டு போறேன் பார் அப்படின்னு காணிக்கிறாரு. அப்ப இவனை பகவான் தன்னோட முதுகுல ஏத்தி உட்கார வச்சு எடுத்துட்டு போறார். அப்ப சிலரெல்லாம் நம்ம கஷ்டத்துல பகவான் இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கஷ்டம் வந்து தலைக்கு மேல ஆபத்தான நிலையில இருக்கும். தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் ரொம்ப குறைவா கொடுத்திருப்பாரு. ஒரு தூய பக்தனோட எண்ணம் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் பகவான் என்னைக்குமே கடுமையான விளைவுகளை நம்மளுக்கு தரமாட்டார். ஏன்னா பக்தனுக்கு கர்ம விதிகள் அப்பாற்பட்டது. அபக்தனுக்கு தான் கர்ம விதிகள் வேலை செய்யும். ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வருதுன்னா அது பகவானுடைய அனுமதியின் பேர்ல தான் வருது. பகவானே அதை கொடுக்கிறாரு. இது வந்து மாயை கொடுக்கறது கிடையாது. சாதாரணமானவர்களுக்கு அவங்க கர்ம வினைகளினால் வருவது, மாயினால் வருவது. ஆனா பகவானால வர்றது பக்தர்களுக்கு. ஆனா பக்தர்களுக்கு புரியும் இது பெரிய கஷ்டம் வரப்போறது சின்னதா எனக்கு மாத்தி தாங்குற அளவுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா பகவான் வந்து நிறைய எரிச்சிடுறாரு பக்தனுடைய. அப்ப பகவானை பற்றி நினைக்காம இருக்கிறப்ப அந்த பக்தனுக்கு தன்னை நினைவூட்டுவதற்காக அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார். எப்படி குந்தி தேவி வந்து கஷ்டப்பட்டாதான் உன்னோட ஞாபகம் வரும்னு சொல்றாங்களோ, அது போல ஒரு பக்தனை எப்படி தன்னை நோக்கி கவர்வது அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். பகவானுடைய சிந்தனையில எல்லளவும் தவறு காண முடியாது. அதனால பகவான்கிட்ட சரணாகதி அடைந்த பக்தன் தனக்கு நேர்வது எல்லாமே பகவானுடைய விளையாட்டு, பகவானுடைய கிருபை என்பதை அறிந்து அவன் எதையும் வந்து குற்றமாக எடுப்பது இல்லை. அவனது பார்வை கோணலான பார்வையாக இருப்பது இல்லை. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா